இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் ஆண்டவர் திருப்பாடல் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள என்னை வெட்கமுற விடாதேயும். புதியதொரு நாள், புதிய வாழ்வு, புதியதொரு காலை பொழுது, ஒரு புதிய துவக்கம். இன்றைக்கு அநேகர் உங்களுடைய அநேக தனிப்பட்ட காரியங்களோ தொழிலையோ உள்ள வாழ்க்கை சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு முன்னாடியே நீங்கள் தொடங்க இருக்கலாம். அந்த ஒரு புதிய சந்தர்ப்பம், இவை அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் அன்றாடம் வழிநடத்தி வருகிறார். அதுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்றைக்கு நீங்கள் செய்கிற சகல காரியங்களையும் ஆண்டவர் தன்னுடைய கரங்களால் தொட்டு அது நல்லபடியாக உங்களுக்கு அமைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு பலருக்கு பொருத்தமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நாங்கள் ஆண்டவரை தஞ்சம் என்று போகிறதுக்கு காரணமும் அவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்றொரு நம்பிக்கை தான். இன்றைக்கும் அதே போலதான் ஆண்டவரை நினைத்து அவரிடம் பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் கேட்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்றதை இன்றைய வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அன்றைக்கு தாவீது இந்த வார்த்தையை ஆண்டவரை நோக்கி கூறினார். என் ஆத்மாவை காத்தருளும் என்று அவர் ஜெபித்தார். இது வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல, வாழ்க்கையில பல போராட்டங்களையும் வேதனைகளையும் சந்தித்த ஒருவருடைய உள்ளத்திலிருந்து வந்த ஒரு குரல். மனிதர்கள் எங்களை புரிந்து கொள்ளாமல் நடக்கும் சந்தர்ப்பங்கள் அநேகம் உண்டு. நாங்கள் நினைத்த சில காரியங்கள் தடைப்பட்டு அது தோல்வி அடைந்து போன ஒரு சில நாட்களும் உண்டு. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான் என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. இன்றைய உலகத்தில் பலர் அநேக கவலைகளால் மன அழுத்தங்களால் சூழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் சூழ்ந்து போயிருக்கிறோம். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கவலை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார சிக்கல் போன்ற மன வேதனைகளை நாங்கள் அடிக்கடி சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இதனால எங்களுடைய உள்ளமும் உடலும் சோர்வடைந்து போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை நம்பி அவரிடம் உங்களுடைய அனைத்து இன்னல்களையும் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா இருந்தா உண்மையான சமாதானத்தை, உண்மையான விடுதலையை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலையும் எங்களுடைய ஆண்டவர் சில நிமிடங்களோடு எங்களோடு பேச அவர் ஆவலாயிருக்கிறார். அவருக்காக இந்த காலை பொழுதுல ஒரு சில நேரம் நாங்கள் ஒதுக்க தயாராக இருக்கிறோமா? அந்த நாள் முழுவதும் எங்களுடைய மனதில் தைரியமும் நம்பிக்கையும் உருவாகும். நாங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாக எங்களுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் ஆசீர்வாதமாக மாறும். ஜெபம் எங்களுடைய பலவீனத்தை பலமாக மாற்றக்கூடும். அதனால ஆண்டவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வீணாக போகாது. இந்த புதிய நாளில் பயப்படாமல் முன்னேறுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை காத்து நடத்துவார். இந்த சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அவர் உங்களோடு இருப்பார். நம்பிக்கையோடு தொடங்குங்க. இந்த நாள் ஆசீர்வாதமான இனிமையான நாளாக உங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் சரணடைங்க. நிச்சயமாக அவர் உங்களை ஒரு நாளும் அடுத்தவங்க முன்னால வெட்கப்பட விட மாட்டார். ஆமேன்.